அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஈஸி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை சூடு பண்ணதுக்கு பிறகு 2 கரண்டி வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரம்பை, பிறகு கறிவேப்பிள்ளை, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடில் தான் நான் இது சொல்கிறேன். அடுத்ததாக இஞ்சி வெள்ளை பூண்டு, நல்லா வதங்கி விடுங்க. அடுத்ததை நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. பிறகு தக்காளி, அடுத்ததாக கறிமிளகாய், அடுத்ததாக மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கும் இது சரி ஈக்குவலாக போகும். அடுத்ததாக உப்பும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் கறிக்கும் தேவை இந்த உப்பு தான். அதே போல் நாங்கள் குக் பண்ண எடுத்திருக்க அரிசிக்கும் இந்த உப்பு தான் தேவை. அடுத்ததாக நான் சின்னதாக வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணினேன். இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப உருளைக்கிழங்கு ஆட் பண்ண வேணும் அப்படி என்றாக்கா நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விடலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலா. நான் எடுத்திருக்கும் பிரியாணி மசாலாவில் கருவாப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே இருக்குது. அதனால நான் தனியாக எடுத்து போடலை. நீங்கள் உங்களோட பிரியாணிக்கு இதை 3யுமே ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காகவும் ஒரு டேஸ்ட்டையும் அது தரும். அடுத்ததாக சின்ன அளவில் நான் சிக்கன் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் விருப்பத்துக்கு ஏற்ப தான் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவே போதுமானது. அடுத்ததாக நாங்கள் இதுக்கு எடுத்து வச்சுருந்த கோழியை ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே தண்ணீர் ஆட் பண்ணிடாதீங்க, கோழியில் தண்ணீர் வரும். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. இப்போ கோழியிலேருந்து வார தண்ணி தான் அது. இப்போ மேலதிகமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்ததுக்கு பிறகு, இப்போ ரொம்பவே வேகக்கூடாது சிக்கன். நாங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்க கிழங்கு
அது எதுவுமே ரொம்பவே வெந்துடக்கூடாது, எல்லாமே ஹாஃப் அவியலில் இருக்கணும். அடுத்ததாக நான் எங்களோட வீட்டிலே யூஸ் பண்ணுற நார்மலான ஒரு அரிசியை தான் நான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். அரிசியை நல்லா கழுவி விட்டுட்டு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த அந்த கோழிக்கறியை இதுக்கு ஆட் பண்ணுவோம். கறியிலே நாங்கள் உப்பு எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கனால அரிசிக்கு தேவையில்லை உப்பு ஆட் பண்ணுறதுக்கு. அப்படி பத்தாமல் போனால் மாத்திரமே உப்பு ஆட் பண்ணுங்கள். போதும், கறியிட தண்ணீர் அளவு போதுமென்றால் நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ண தேவையில்லை. எங்களோட ஈஸி பிரியாணி இப்போ ரெடியாகியாச்சு. ரொம்பவே இலகுவாகவும் குயிக்காகவும் செஞ்சு கொள்ளக்கூடியது தான் இந்த பிரியாணி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.